ஒரு முறை முடிவு எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். கேட்கணும் சார். நீங்க உங்க பேச்சை கேட்கலன்னா கூட மத்தவங்க பேச்சை கேட்கணும் சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சார் அவர்களே, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்ற நினைப்புல யார வேணா எது வேணா பண்ணலாம்னு நினைக்கிறது மரபுக்கு மாறானது சார். நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல ஸ்டாலின் அங்கிள் சொன்னீங்களே, அன்னைக்கெல்லாம் அதிகாரத்துல இருந்தவர் எங்களோட தலைவர் அவர்கள். அவர் நினைச்சிருந்தா நீங்க இதை வேற அர்த்தத்துல கூப்பிடுறீங்க, உங்க நக்கல் நையாண்டி எல்லாம் வேற அர்த்தமா இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் மீது வழக்கு தொடர்ந்திருக்கலாம். ஆனா அது அரசியல் நாகரிகம் கருதி எங்கள் தலைவர் அவர்கள் அதை செய்யவில்லை. கரூர்ல 41 பேர் இறந்த அந்த சம்பவ சூழ்நிலையில நீங்க எப்படி பரிதி வச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே சாக்கா வச்சு உங்களை பழிவாங்குற நோக்கத்துல எங்கள் தலைவர்கள் இறங்கியிருந்தா அன்னைக்கு அதிகாரத்துல இருந்தவர் அவர்கள். ஆனா அவர் எதுவுமே பண்ணல. காரணம் என்னன்னா, அதுக்கு மாறா எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டனுக்கு தீங்கு நினைக்க மாட்டான்னு சொன்னாரு. அதே போல விஜயும் தன் தொண்டனுக்கு தீங்கு நினைச்சுக்க மாட்டான்னு சொன்னதுனால உங்களுக்காக அவர் பேசியிருக்கிறார் அன்னைக்கு. அதையெல்லாம் மறந்துட்டு, அந்த மாண்பெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு பேச்சு கிடைக்குமா, எங்கேயாவது ஒரு இது கிடைக்குமான்னு சொல்லிட்டு உடனே காட்டு தர்பார் ஆட்சி அதுல காட்டுறீங்க சார். ஒருத்தர் ஸ்டேஜில் பேசும்போது மக்களுடைய உணர்வு, மக்களுடைய ஆரவாரம் இதெல்லாம் பார்த்து சில வார்த்தைகள் தப்பும் தவறும். அப்படி இருந்து கூட எங்கள் தலைவர் அவர்கள் எதுவுமே பேசல. ஆனா அப்படி நீங்க அவர் தப்பா பேசியிருந்தாருன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், அறிக்கை விட்டுருக்கணும். நீங்கள் பேசியது தவறு, இதே போல நீங்கள் பேசினால் நாங்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபடுவோம் சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லாம பேசுறதும் டக்குன்னு போலீஸ் அமைச்சு அங்க கெடுபிடி நடந்தா என்ன சார் அர்த்தம்? இது காட்டு தர்பார் ஆட்சின்னு வாங்கலாம், என்னன்னு சொல்லுவாங்க? நேத்து கூட இதெல்லாம் விட்டுடலாம், நேத்து அவர் கைதானார், விடுதலை ஆயிட்டார், அது விட்டுலான்னு பார்த்தா உங்களுடைய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இன்னைய வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தையில வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல அதை நிறுத்துங்க சார். அதை யாரும் பின்னாடி தூண்டி விட்டு இருக்காங்க இல்லையா, அதை நிறுத்துங்க. நன்றி.